Hello everyone, welcome back to my channel. Let's learn. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் த. இந்த க்யூட்டான 3 ஸ்மால் வேர்ட்ஸ் தான் ஆர்டிகல்ஸ். இன்னைக்கு நம்ம த பற்றி பார்க்கலாம். த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது? த அப்படிங்கிறது இட்ஸ் a definite article. We use the before a specific singular and a plural noun. When we talk about unique things, we use the before them. For example, universal objects, the sun, the moon, the earth, the Taj Mahal. இதெல்லாம் பற்றி இதெல்லாமே யூனிக்கான திங் இல்லையா? ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், டு மென்ஷன் சம்திங் அகெயின். எக்ஸாம்பிள், ஷீ ate an orange, the orange was juicy. அவள் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா, அவள் சாப்பிட்டா அந்த ஆரஞ்சு ஜூஸியாக இருந்துச்சு. நான் திரும்பியும் அந்த ஆரஞ்சு பற்றி பேசினனால அங்கே த யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வென் வி மென்ஷன் சம்திங் அகெயின் நம்ம அங்கே த யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஐ saw a cat, the cat was black. நான் ஒரு கேட்டை பார்த்தேன், நான் பார்த்த அந்த கேட் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த கேட்டை நான் மென்ஷன் பண்ணனால அங்கே த யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், சூப்பர்லேட்டிவ்ஸ், டு கம்பேர். திஸ் இஸ் த டாலஸ்ட் ட்ரீ. அப்படின்னா அங்கே நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு, அங்கே இருந்த ட்ரீஸ்லேயே இதுதான் ரொம்ப டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணனால அது டாலஸ்ட் முன்னாடி த யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி ஐ ஹவ் எவர் சீன். அப்படின்னா நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன், நான் பார்த்ததுலேயே இந்த மூவி தான் பெஸ்டான மூவி, த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது அங்கே நான் த யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், டெசர்ட், இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் நேம்ஸ் முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணலாம். த அமேசான் ரிவர், த மவுண்ட் எவரெஸ்ட், த சஹாரா டெசர்ட், இந்த மாதிரி நம்ம ஜியோகிராஃபிக்கல் நேம்ஸ் முன்னாடியும் த யூஸ் பண்ணலாம். குரூப்ஸ், நம்ம குரூப்ஸ் முன்னாடியும் த யூஸ் பண்ணலாம். த எல்டர்லி டிசர்வ் ஆர் ரெஸ்பெக்ட். அங்கே நிறைய எல்டர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள பற்றி பேசும்போது த எல்டர்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி த ஹிமாலயாஸ், த ஹிமாலயாஸ் அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் மவுண்டெயின்ஸ். நான் ஒரு குரூப் ஆஃப் மவுண்டெயின்ஸ் பற்றி பேசுகிறனால அங்கே நான் த யூஸ் பண்ணியிருக்கேன். த நீல்கிரிஸ், அதுவும் குரூப் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஸோ குரூப்ஸ் அப்படிங்கிறனால நிறைய மவுண்டெயின்ஸுங்கிறனால அப்போ நான் அங்கே த மென்ஷன் பண்ணியிருக்கேன். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கும்போது அதுவும் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ when I talk about குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அங்கேயும் நான் த மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப்ஸ் முன்னாடியும் நம்ம த மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆர்டினல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட். அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூ won the first prize அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ he came second அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஆர்டினல் நம்பர்ஸ் முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோன்னு பார்க்கலாம். ஜீரோ ஆர்டிகல்ஸ் ஆர் omit articles. We should omit articles with general, plural and uncountable nouns. For example, children need sleep. Children அப்படிங்கும்போது இட்ஸ் ப்ளூரல் இல்லையா. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நிறைய குழந்தைகளை நம்ம ஜென்ரலாக சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ ப்ளூரல். ஸோ அங்கே த சில்ட்ரன் நீட் ஸ்லீப்னு சொல்ல மாட்டோம், சில்ட்ரன் நீட் ஸ்லீப். ஸோ அங்கே நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர், மில்க், ஹாப்பினஸ். ஸோ இது மூணுமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. வாட்டர் நம்மளை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. மில்க், ஹாப்பினஸ் இது எதையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. பட் இது ஜென்ரலாக இருக்கும்போது நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். அதுவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த வாட்டர், கைண்ட்லி பிளேஸ் த மில்க் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்பீக்கர் ப்ளஸ் த லிசனர் ரெண்டு பேருக்கும் அந்த விஷயம் காமனாக தெரிஞ்சிருக்கு, ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ப்ராப்பர் நவுன்ஸ் முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம்.
ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ் லைக் லண்டன், பாரிஸ், இந்த மாதிரி கண்ட்ரி நேம்க்கு முன்னாடி நம்ம வந்து த லண்டன், த பாரிஸ் சொல்ல மாட்டோம். நம்ம இந்தியாவை பற்றி சொல்லும்போது த இந்தியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பர்சன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன், குறிப்பிட்ட ஒருத்தங்களை பற்றி பேசும்போது அவங்க நேமுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, இந்த மாதிரி சொல்லும்போது டேக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். மந்த்துங்கும்போது ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த மாதிரி மந்த் முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னால் தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம வந்து த யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். தேங்க்யூ.